இன்னைக்கு அண்ணாமலையார் கோயில் எல்லா கோயில் ஏதோ எல்லா வீடுகளையும் 3 நாள் விளக்கு ஏத்துவோம். அது வேற. நான் கேக்குறது கிருத்திகை தீபம் யார் முடிவு பண்ணா? திருப்பரங்குன்ற கோயில் தான் முடிவு பண்ணா. கோயில் பட்டர்கள் தான் முடிவு பண்ணா. ஆர்குமெண்ட்லயும் கேட்கப்பட்டது. இன்னைக்கு நாள் கடந்து போயிடுச்சு. இன்னைக்கு ஏத்தலாமா கூடாதா அப்படின்ற இன்னைக்கு ஆர்குமெண்ட்லயும் வைக்கப்பட்டது. அது சர்வாலய தீபம் இன்னைக்கு ஏத்தலாம். ஆனா ஏத்தலாங்கிறத எஸ்ஜி சூர்யா முடிவு பண்ணலாமா, ராமசாமி முடிவு பண்ணலாமா, கார்த்திகை செல்வன் முடிவு பண்ணலாமா, கோவில் தான் முடிவு பண்ணணும்னு வாஞ்சிநாதன் சொல்றாரு. வழக்கமா என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஆகமம் இருக்கிறது. சரியா? ஒவ்வொரு கோவிலுக்கும் கோயிலுக்கு நம்மள விட்டுறாங்க. அங்க இருக்க அர்ச்சகர்கள் இருக்காங்க, அங்க இருக்க போர்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேர் வந்து இங்க ஏத்தக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. அவங்க ஏத்தணும்னு சொல்லல. மனுதாரர் யாரு? ராம ரவிக்குமார் சொல்றாரு அங்க ஏத்தக்கூடாது. அவங்க ரெஸ்பாண்டன்டா இருக்காங்க சார். போர்டு வந்து நாங்க ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. மனுல என்ன சொல்லிருக்காங்க? வழக்குல சொல்லிருக்காங்க. ரெஸ்பாண்டன்ட் நாங்க ஏத்தக்கூடாதுன்னு சொல்லல சார். ஈவா ரெஸ்பாண்டன்ட் கிடையாது சார். போர்டு ரெஸ்பாண்டன்ட். அட்வொகேட் இதெல்லாம் கேட்டு வாஞ்சிநாதன் என்ன உங்க அப்ஜெக்ஷன்? இல்ல இப்ப அவரு லாயரா ரெண்டு பேரும் மட்டும் கேட்றாரு. ராமசாமி சொல்றாரு போர்டுல யாருமே அப்ஜெக்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அதை வந்து எதிர்க்க முடியுங்கிறாரு. இல்ல, டெம்பிள்ல இருந்து கவுண்டர் நீதிமன்றத்துல பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பதில் மனுல மிக தெளிவாக கோயில் ஸ்தானியர்கள், பட்டர்கள், அர்ச்சகர்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவின்படி திருப்பரங்குன்றம் கோயில்ல கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இந்த கோயிலோட மரபு என்று முடிவெடுத்தது யாரு? அந்த கோயிலின் தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டர். பிபிசி தமிழ் நியூஸுக்கு அவர் சொல்லியிருக்காரு. கோர்ட்ல கவுண்டர் அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. இவங்க டெம்பிளுக்கு எதிராக கேஸ் நடத்திட்டு இன்னைக்கு டெம்பிள் இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்ல முடியும்? கோர்ட்ல அவங்க சொல்ற போது நீதிமன்றத்தில் நான் இருந்தேன், அந்த கவுண்டரை நான் படிச்சேன். ராஜா பட்டர் பிபிசியில சொல்லியிருக்காரு. நீங்க பாருங்க, அந்த கட்டுரை எடுத்து இப்ப கூட பாருங்க. ராஜா பட்டர் சொல்லியிருக்காரு கருவறைக்கு நேர் மேலே இருக்கு. இன்னைக்கு ஏஏஜி வீரகரன் சொன்னாருங்க கோர்ட்ல, இரு நீதிபதிகள் அமர்வுல. இன்னைக்கு அவர் பின்னாடி தான் நான் நின்று இருந்தேன். கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய இடத்துல ஏத்துறதா, அந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்துறதா இந்த கோயிலோட மரபு. கோயிலோட மரபு எப்படி உங்க மாத்த சொல்றாங்க? பேச விடுங்க. இருங்க நீங்க பேசுறீங்க இவ்வளவு நேரம். என்னை பேச விடுங்க. இவ்வளவு நேரம் நீங்க நிறைய செய்யுங்க வாஞ்சனா. நீங்க நிறைய செய்ய பிறகு நான் உங்ககிட்ட வரேன். எஸ், ஓகே ராஜராஜ் சொல்லுங்க. அப்ப வழக்கமா இதே அனைத்து ஜாதி அர்ச்சகர் கேஸ் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் முன்னாடி வந்துச்சு. அப்ப தமிழ்நாடு அரசின் சார்பில் நான் பிராமின் 2 பேரும் நியமனம் பண்ணாங்க திருச்சி வயலூர் முருகன் கோயில்ல. அப்ப இவங்க எல்லாம் என்ன வாதங்கள் முன் வச்சாங்க? கோயில் பழக்கம் வழக்கு மரபுப்படி அங்க உள்ள பிராமின்ஸ் தான் அர்ச்சனை பண்ணணும், அந்த டினாமினேஷன் தான் அர்ச்சனை பண்ணணும், அவங்க தான் ரிச்சுவெளி வந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் என்ன சொன்னாரு? நானே சுமார்த்த பிராமின், நானே கருவறைக்குள்ள போக முடியாது, இவங்க எப்படி போக முடியும் என்று அந்த உத்தரவை ரத்து செய்தார். இதே நீதிமன்றத்தில் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் பல தடவை சொல்லியிருக்காரு, திருப்பரங்குன்றம் கோயில்ல ராஜா பட்டர் சொல்றதா ஃபைனல் வார்த்தை. இப்ப அரசியலுக்காக ராஜா பட்டர் சொல்வதை மீறி ராம ரவிக்குமார் சொல்வதை நீதிமன்றம் ஏற்குமா? யாருங்க எக்ஸ்பர்ட்? ராம ரவிக்குமாருக்கு ஆகமம் தெரியுமா? வேதம் தெரியுமா? கோயில் மரபு தெரியுமா? சைவ கோயிலை பத்தி தெரியுமா? சைவ ஆகமல் எத்தனை இருக்குன்னு அவரால் சொல்ல முடியுமா? அந்த திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எழுமலையில இருக்காரு, அதுல இருந்து 40 கிலோமீட்டர் தாண்டி. எல்லா வழக்குகளையும் பேசக்கூடிய நான் என்ன சொல்றேன், சபரிமலை கோயில் வழக்கு பிரச்சனை வர்ற போது உச்ச நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? பெண்கள் அந்த கோயில்ல நுழைஞ்சு இறைவனை வழிபடலாம் அப்படின்னு 5 நீதிபதிகள் கொடுத்தாங்க. அன்னைக்கு அமித்ஷா என்ன பேசினாரு? நம்பிக்கையில கோர்ட் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அன்னைக்கு பெண்கள் பக்தர்கள் போன போது அடித்து தடுத்தவர்கள் இந்த சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்கள். இன்னைக்கு இந்த கோயில்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த தீர்ப்பு இன்னைக்கு வரை இம்ப்ளிமெண்ட் பண்ண யாரு இருக்குது? ரைட். இல்ல ராமசாமி, இப்ப நீங்க சொன்னதுல இருந்து அவரு பட்டரை மேற்கோள் காட்டுறாரு. அதுவே நண்பர் வந்து தவறாக சொல்கிறார். 10/39 ஒரிஜினல் 1ஆம் தேதி தீர்ப்பு. The trust board does not seem to have taken a decision though they have sailed all along. இதுதான் அங்க இருக்க வார்த்தை. அங்க ஒரே ஒரு நிமிஷம் அண்ணே, குறுக்கிடாதீங்க. நீங்க சொன்னீங்கல்ல அதே டிசிப்ளினை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மன்னிக்கணும், நீங்க ஒரு டிசிப்ளின் சொன்னா அந்த டிசிப்ளினை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவர் பேசி முடிச்சனே வர வாஞ்சனா உங்ககிட்ட. ஓகே வர சொல்லுங்க சார். டிசிப்ளின் இல்லாம நீங்க இருக்காதீங்க. மன்னிக்கணும் அண்ணே. நீங்க அண்ணே நான் கை மட்டும் தான் உயர்த்துறதுக்கே பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ முதல்ல நான் உங்ககிட்ட வரேன், படிச்சிருவோம். ராமசாமி முடிச்சனே உங்ககிட்ட வரேன். மக்கள் கிட்ட உண்மை என்ன போய் சேரக்கூடாது, போய் பேசிட்டு வரக்கூடாது. ஓகே ராமசாமி சொல்லுங்க. வர வாஞ்சனா அவர் முடிச்சனே உங்ககிட்ட வரேன். ஒரே வரியில முடிச்சறேன். ஈஓ உத்தரவு ஈஓக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னா அந்த உத்தரவை ரத்து பண்ணி செட் அசைட் பண்ணி ட்ரஸ்ட் போர்டு முடிவு பண்ணுங்கன்னு ஒரு நீதிபதி அனுப்பணும்.
எப்படி அந்த உத்தரவு இல்லீகல் உத்தரவு வச்சு எப்படி ட்ரஸ்ட் சோ போர்டு தான் 30 எடுக்கணும் நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி சரி, நாள் ரைட். நீங்க வாங்க ராம்சாமி வர ஒரு ஊத்ரா பேசு ராம்சாமி எஸ் சட்டத்தை கண்டுபிடிக்கிறாரு இவரு. அவங்க தெளிவா 39வது பத்தியில சொல்லிருக்காங்க. இல்ல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் அவங்களுக்கு ஒபினியன் இல்லன்னு சொல்றாங்க. இப்போ ராஜா பட்டர் அவர்களை சுதந்திரமாக இந்த அரசு செயல்படும் நம்புற அளவுக்கு நாங்கெல்லாம் கோமாளிகளா பார்த்துட்டு இருக்கோம். என்ன சார் இது? இப்ப இல்ல அப்படினா அப்ப வரக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் அப்ப ராம ரவிக்குமார் சுதந்திரமா முடிவு எடுக்கறாரா? கோயிலுக்கு போனவங்க இல்ல சூர்யா ராம ரவிக்குமார் சுதந்திரமா முடிவு எடுக்கறாரா? கோயிலுக்கு போனவங்க உள்ள இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆன் ரெக்கார்ட் என்ன சொல்றாங்க? இவ்வளவு ஆண்டுகள் கழித்து தீபம் அங்கே ஏற்றப்படுகிறது சார். ஆன் ரெக்கார்ட் நீதிமன்ற தீர்ப்பு மட்டும்தான். அப்பீல்ல இது பத்தி ஒரு லைன் கிடையாது. இல்ல இவங்க சொல்றாருல ஆன் ரெக்கார்ட் அப்பீல் நீதிபதி தீர்ப்புல சொல்லிருக்காரு. அந்த மாதிரி எதுமே ஃபைல் பண்ணல. அதனால இவர் பொய்யான தகவல்களை டிவில வந்து நீங்க முதல்ல சொல்ல வேண்டாம். நான் ஆண்டாள் அவரோட கருத்து கேட்கிறேன். சரி உண்மை வச்சு பேசுங்க. பொய்ய பேசி மக்களை ஏமாத்த வேண்டாம். ரெண்டு பேரும் அவங்க தரப்பு வாதங்களை வைக்க போறீங்க. வர பேசு. நாங்க காண்பிக்கோம். உங்களுக்கு கான்ட்ராடிக்ஷனா இருந்தா தீர்ப்புல எங்க அந்த பத்தியில நீங்க சொல்லுங்க. சரி பேசலாம். நீதிபதி சுபார்த்த பிராமன் சொல்றாரு ஆர்எஸ்எஸ் சொல்றாரு. அவர் இண்டிபெண்டன்ட்டா? நீதிபதி தன்னை ஆர்எஸ்எஸ் சரி வர என்ன பண்ணுமோ பண்ணுங்க. வர இல்ல வர நான் ஆண்டாள் அவரோட கருத்து கேட்டு வரேன். அரசர்கள்ல பேசுற அளவுக்கு நீங்க வந்து பெரிய ஆள் ஆயிடல. அத நீங்க வேற ஃபோரம்ல போய் பேசிக்கோங்க. இங்க பேச வேண்டாம். ஆண்டாள் அவர்ட்ட வர ஆண்டாள் இப்போ அரசியல் அவர் வந்து சில விமர்சனங்களை வைக்கிறார். இவங்களுக்கு திமுக ஆட்சிக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கிறார். இதை தடுக்கணும் அப்படிங்கிறது அது நீதிமன்ற தீர்ப்பிலேயே அதை கேட்டிருக்காங்க. ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது என்ன நோக்கம்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற தலைப்பே விவகாரம் என்ன அப்படின்னு கேட்க நடப்பது என்ன அந்த நடப்பது என்னங்கிறது முருகனுக்கே புரியலப்பா. முருகனுக்கே புரியாம தான் தலையை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நான் இப்ப சொல்ல போற வார்த்தைகள்லாம் நீதிமன்ற அவமதிப்புன்னு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இதை விட மோசமான வார்த்தைகளை பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்களே சொல்லியிருக்காங்க. துக்ளக் ஆசிரியரே சொல்லியிருக்கார். அப்படிங்கறதுனால நீங்க இதை பொறுமையா கேட்கலாம். சென்னை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. நான் இது வரைக்கும் வாயே திறக்கல. தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. யூ ஹேவ் டு மெயின்டைன் யுவர் டிக்னிட்டி. சொல்லுங்க. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரை உயர்நீதிமன்றம் அது வந்து மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையா இல்ல நாக்பூரின் RSS கிளையா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். நீதிமன்றத்தை அப்படி வந்து நம்ம அதுதான் நான் சொன்னேன். நீதிமன்ற அவமதிப்பில் வருமா அதை நீங்க யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஹெச் ராஜா என்ன சொன்னாருங்கிறத நான் திருப்பி சொல்ல விரும்பல. அது மாதிரி துக்ளக் ஆசிரியர் திரும்ப சொன்னாரு அந்த துக்ளக் மேடையில. இப்போது இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லோரும் யார் காலையாவது பிடித்து எப்படியாவது ஒரு நீதிபதி பதவியை பெற்று விடுகிறார்கள், யாரையும் நம்ப முடியவில்லைன்னு சொன்ன வீடியோ என்கிட்ட இருக்கு. வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதனால இப்படிப்பட்ட அதுக்கு தான் எஸ்.சி. சூர்யா சொல்றாரு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும்போது ஏற்றுக்கொள்கிறீர்கள், உங்களுக்கு முரணான தீர்ப்புனா விமர்சிக்கிறீங்க. இல்ல எங்களுக்கு முரணானது இல்ல. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு முரணானது, முருகனுக்கே முரணானது, தமிழ்நாட்டு மக்களுக்கு முரணானது. அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர் அந்த மாதிரி எளியவர்கள்லாம் சொல்றாங்க. நேத்து எங்களுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் எடுத்த நடவடிக்கை என்பது மிக மிக கண்ணியமானது, அங்கே அமைதியை நிலைநாட்டியது. இதுதான் எங்களுக்கு வேண்டும். மதுரை மக்கள் நாங்கள் ஒண்ணும் மண்ணுமா இருக்கோம், எல்லோரோடும் இணக்கமாக இருக்கிறோம். இந்த இணக்கத்தை குலைப்பதற்காகவே RSS மக்கள் இங்கே வருகிறார்கள். இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு வழக்கத்தை புதுசா என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சூர்யா அவர்கள் சொன்னபோது திமுகவின் நேர்மையின்மைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த நேர்மையின்மையை நான் இப்படி சொல்ல விரும்புறேன். அவர் என்ன சொல்றாருங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனால் ஒரு நூற்றாண்டாக